ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி காரக்குழம்பு. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். இந்த 2 பொருளும் வறுப்பட்ட பிறகு நான் இங்கே 15 சின்ன வெங்காயத்தை தோல் சீவி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். 6 பூண்டு பற்கள் இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். நான் இங்கே 3 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன், 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம் பூண்டு வதங்கின பிறகு நான் இங்கே 2 பச்சை மிளகாயை பாதியாக கீறி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இதை எல்லாத்தையும் நான் எண்ணெயிலேயே வதக்கிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ பாருங்கள், எண்ணெயிலே நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சேர்த்த பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் சிம்லேயே வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே உருளைக்கிழங்கு 1 மீடியம் சைஸ் பெரிய உருளைக்கிழங்கை எடுத்து தோல் சீவி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கோட பீசஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த காய்கறி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்தோன்னா உருளைக்கிழங்கு வேகாது, அதனால் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு. ஸோ நான் ஏற்கனவே எலுமிச்சப்பழ சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளியை வடிகட்டிட்டு நான் புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கொதித்து புளி தண்ணியோட பச்சை வாசனை போன பிறகு நான் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன்.
அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான காரக்குழம்பு தயார். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்துக்கு இந்த காரக்குழம்பு ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிடும்போது அதோட சுவையே தனிதாங்க. கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.